வணக்கம். இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பரான ஒரு என்ன கண்டென்ட்னே தெரியாம நான் உட்கார வச்சிருக்கேன். சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். வந்து ஏன் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன் இது காட்டுறேன். இல்ல யார பத்தி என்ன எந்த வீடியோ எந்த சேனல்னாலும் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். எந்த சேனல்? நியூஸ் சேனல். நியூஸ் சேனல் என்னடா கண்டென்ட் பாரு, நல்லா கவனிச்சு. கோவையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் செய்தியாளர் சந்திப்பின் போது நடிகர் விஜயின் போட்டோவை காட்டி செல்போனில் காண்பித்து சென்ற வீடியோவை பகிரும் தாவைக்காவினர். இன்ஸ்டால ஏட்டி எடுக்கிறாங்கன்னு தெரியுது. அது ஆன் பண்ணி போட்டோ விஸ்வரூபம் கமல் மாதிரி கட்டிட்டு போறாரு. நானும் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு. ஆக்சுவலி இது தெரியுதா, காந்திரம் பேக் மாட்டிட்டு ரொம்ப போயிட்டே இருக்கேன். யாரு படம் ஓடினாலும் அங்க ஹீரோ நாங்களா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நேரமா இடத்தையும் சுத்திட்டு இருந்திருக்காரு. கேமரா அதுல தெரியுறோமா இல்லையான்னு பார்த்து முன்னாடி இருந்து இவங்க வானதி சீனிவாசன் அவங்க மெனக்கெட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியுதா, போன் பேசிட்டு ஆன் பண்ணி போட்டோ எடுத்து காமிச்சிட்டு உடனே கிளம்பிட்டார். ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போற ஒரு வேலை. ஆக்சுவலி இது எதுக்காக ஜஸ்ட் நான் இப்ப காட்ட இந்த ஒரு வீடியோக்காக தான் காட்டுனீங்களா? ஐ மீன் எதுக்காக நான் காட்ட வந்தேன்னா, இந்த நிறைய இதுல வந்து சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி நிறைய இதுல வீடியோ வருது. அஸ் வெல் அஸ் சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேம்பெயின் பண்றாங்க. ஈவன் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு. பட் 1.5 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல இன்டைரக்ட் கேம்பெயின் இதெல்லாம் அந்த கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா என்னன்னு தெரியல. நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவங்க வந்து நிறைய பேர் ஐ மீன் இப்போ ஏடிஎம்கே கூட அவங்க வந்து அலைன் வைக்கிற மாதிரி முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களே, அது இல்லைன்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப அது வந்ததுனால இவங்க வந்து டிவிகே சைட்ல இருந்து அது மாதிரி இல்லைங்கிற மாதிரி அவங்க ஓப்பனா ஒரு அறிக்கை விட்டாங்க. அது என்ன மீன் பண்ணுதுன்னா, அவங்க வந்து லைக் பிரைமரி ஃபோர்ஸா தான் வரப்போறாங்கன்றத அவங்க சொன்னதை அவங்க வெளிக்காட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு எதனால தோணுச்சுன்னா, அவங்க இந்த இது பண்றாங்கல்ல உறுப்பினர் சேர்க்கை இந்த ஆப் மூலியமா, அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 crore கிட்ட ரீச் ஆகுது. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கால்குலேஷனு. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல அரௌண்ட் 6 கோடி பீப்புள் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில். அதுல ஆல்மோஸ்ட் 4 மோர் தென் 4 crore வந்து ஓட்டு போடுறாங்க. அந்த 4 crore ஓட்டுல என்டிகே சீமான் கட்சி வந்து லாஸ்ட் டைம் வந்து 35 lakhs என்னோ வாங்கிருந்துச்சு ஓட்டிங் ஓட்ஸ். அது வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா அரௌண்ட் 8% வந்திருக்கு. ஸோ இவர் உறுப்பினராக சேர்க்கிறாருன்னா அதுல சேர்க்கிற எல்லாருமே வந்து ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் ஜாயின் ஆக முடியும். ஸோ அது ஓட்டிங் பீப்புள் தான். பிளஸ் யாருமே வந்து போய் இழுத்து பிடிச்சி இவங்க சேர்த்த மாதிரியும் தெரியல. வாண்டடா வந்து சேர்ந்தவங்க, வாண்டடா ஒருத்தர் சேர்றாருன்னா கம்பல்சரி ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு. எனக்கு அதுல வந்து அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட முன்னாடி ஒரு வாட்டி பேசினால அதுல எனக்கு வந்து பாதி டவுட் இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரிஜினலா விஜய் சாருக்காக சேர்ந்தாங்களான்றது இருக்காது. மேபி ஸ்லீப்பர் செல்ஸா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி. செல்ஸாவும் இருக்கலாம். பட் ஒரு சின்ன ஒரு அப்ராக்சிமேட் இல்ல நான் சொல்றேன், அவரோட பேர் டேமேஜ் பண்ணணும்ன்றதுக்காக இந்த நேம் நாங்களும் அதுல உறுப்பினர்னு சொல்லி பண்ணுவாங்கன்றது என்னோட ஒரு பர்சன்டேஜ். அந்த மாதிரி பீப்புளும் கண்டிப்பா அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. எல்லா இதுலயுமே அடுத்தவங்களோட இவங்க இருப்பாங்க, வேற வேற கட்சிக்காரங்க சேர்ந்து அது நேம கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஈவன் சேராதவங்களும் ஓட்டு போடுவாங்க. ஸோ நம்ம சேர்ந்திருக்க அந்த 1 crore கிட்டன்னு சொல்றாங்கன்னா அப்ராக்சிமேட் இதான் சொல்லல, அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் அது வந்து ப்ரூஃப் அவங்க வச்சிருக்காங்க. 35 lakhsங்கிறப்ப 8ங்கிறப்ப இவங்க 1 crore கிட்டத்தட்ட 35 வச்சுப்போம். 8 ஆல்மோஸ்ட் ஒரு 24%. 4% லீவ், 20% ஆல்ரெடி ரீச் ஆகுற மாதிரி இருக்கா.
ப்ளஸ் இதுலேருந்து ஒரு 1%லேருந்து 2% வந்து நியூ ஓட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த 1 இயர்ல ஜாயின் 1 இயர் 2 இயர்ல புதுசா ஓட்டர் ஐடி வாங்கினவங்க. அப்படி பார்த்தாலே ஒரு 20, அதாவது எந்த ஒரு கட்சி வந்து சாலிடா நின்று 25 தாண்டி 30 கிட்ட 25 to 30 ரீச் ஆகுனா அவங்க ஒரு பிரைமரி ஃபோர்ஸ். அவங்க வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அத சொல்லுங்க. நானும் முடிப்பீங்க மூஞ்ச பார்த்துட்டே இருக்கு. என்னதான் சொல்ல வரீங்கன்னா இந்த டிவிக்கே அவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறத அதுதான் ஊருக்கே தெரியுமேங்க. அந்த இல்லன்னு சொல்றாங்கல்ல கேம்பெயின் சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. அவங்க வந்து அதை ஒத்துக்க முடியுமா அவங்களுக்கும் தெரியும். ஆனா அதை ஒத்துக்க முடியாம அவங்க வந்து அப்படி சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. புரியுதா? கரெக்ட். ஆமாங்க. ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் தான் எப்படி ஒத்துப்பாங்க இத்தனை வருஷம் இருந்துட்டு? அதனால இல்லன்னு ஒரு சொல்லி அவங்க மனசாங்க தேத்திக்கிறாங்க. எனக்கு என்ன இவ்வளவு பேர் போய் பேசுறாங்கல்ல, இதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, அப்போஸ் பண்ணி டிவில பேசுறப்ப யாருமே இந்த பாயிண்ட் சொல்லவே மாட்டாங்களே. நீ சும்மா கால்குலேட் பண்ணி பார்த்தாலே 20% தாண்டுது. அதனால அந்த மாநாட்டிலே பார்த்ததால தானங்க எல்லாருமே கதற ஆரம்பிச்சாங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த மாநாட்டோட கும்பலை பார்த்துட்டே தானே அங்க கதற ஆரம்பிச்சாங்க. அந்த மாநாட்டுல வந்து அவங்க ஓட்டு போட்டாலே அவர் பாதி பிரைமரி சோர்ஸ்ல தாங்க, பாதியில பிரைமரி சோர்ஸ் தானேங்க சொல்ற அந்த விஷயத்த. நானும் என்னமோ சொல்றாரு, எதுக்கு ஒரு சர்ப்ரைஸா உட்கார வச்சு பண்றாரு பண்ண நானும் பார்த்துட்டு எப்படா முடிப்பேன் அது மாதிரி சங்கீதா சோறாங்கன்ற மாதிரி. சரி ஓகே, வேற ஒரு சூப்பரான வீடியோ பாக்காதீங்க மக்களே. திரும்பி உங்களுக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அந்த வீடியோ பிடிக்கலாம் பாப்போமா? இந்த வீடியோ எவ்வளவு ஹிட் ஆகுதுன்னு உங்களுக்கு லைக் பண்ணி காட்டுங்க. என்ன வந்து வேலை செஞ்சுட்டு இந்த லொக்கம் அந்த வீடியோ நானும் ஏதோ சர்ப்ரைஸான வீடியோ நம்மளுக்கு ஏதோ போட்டு காட்டுறாரு போல சர்ப்ரைஸான்னு பார்த்தா கட் பண்ணுங்க வீடியோ. மாடு நானும் எப்பட முடிப்பேன்னு நானும் மூஞ்சியா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சரி என்ன சொல்ல வர அவர்தான் பிரைமரி சோர்ஸ் தான் முன்னாடியே தெரியுமேப்பா. யாருடா இவன்? என்ன பிடிச்ச கோடி பேரு காட்ட வெளியில